நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. எப்படி மாட்டிக்கும்? அதான் புத்திசாலி எலியாச்சே. புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி அந்த மியாவு கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அது எலி புத்திசாலித்தனமா ஐடியா பண்ணதுனாலதான் தப்பிச்சிச்சு, இல்லனா மாட்டி இருந்திருக்கும். அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துகிட்டாதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது உனக்கு இப்ப தெரியாது, நீ ஏன் பொண்ணு இல்ல, வளர வளர உனக்கு அந்த புத்திசாலித்தனம் தானா வந்துரும். புத்திசாலித்தனம் எல்லாம் வந்துரும். ஆனா உன் அம்மா இன்னும் வராம என்னதான் பண்றா? அப்பாடா, ஒரு வழியா உன் அம்மா வந்துட்டாடா. ஐஷு, என்னடி இவ்ளோ நேரம்? ரியா, கொஞ்சம் பேசாம இரு. உன் அப்பா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா, ரியாவை தூங்க வச்சுட்டு அப்புறமா நம்ம முக்கியமான விஷயம் பேசுவோம். ஷமீர், விளையாடாதீங்க, நான் சீரியஸா உன்னை கேட்க வந்திருக்கேன். ஒன்னு என்னடி, 10 கூட கேளு, நீ கேட்டா தராமையா இருப்பேன். ஏங்க, கொஞ்சமாவது சீரியஸா பேசுங்க. இவங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கா? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஆமா, சுடிதார் எங்க? இந்த ராத்திரியில இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா, இப்ப எதுக்கு உனக்கு சுடிதாரு? ஏற்கனவே ஊர்பட்ட சுடிதார் வச்சிருக்க. பீரோல இருக்கிற 5 ரேக்ல 4 ரேக் ஃபுல்லா உன்னோட சாரி சுடிதார் தான் இருக்கு. போனா போது பொழைச்சு போட்டு நீ ஏதோ ஒரே ஒரு ரேக் எனக்கு கொடுத்துருக்க. அதுல கூட சில நேரத்துல ஷர்ட்டை இழுத்தா ஷால் வருது. சரி, போனா போய் தொலைது, அதையும் நீயே வச்சுக்கன்னு சொல்லி என் ஷர்ட் எல்லாம் நான் பீரோல வைக்காம ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த பீரோல வைக்கிறதுக்கு எங்கடி இடம் இருக்கு? இனி நீ புதுசா சுடிதார் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி புது பீரோ ஒண்ணு வாங்கணும்டி. இதுக்கு மேலேயும் மாடி உனக்கு புது சுடிதார் வேணும்? ஏங்க, எனக்கு புது சுடிதார் வேணும்னா நான் ஒண்ணு கேட்கல, நீங்க தான் வாங்கிருக்கீங்க. 4 சுடிதார் வாங்குறதுக்கான பில் உங்க ஷர்ட் பாக்கெட்ல இருக்கு. அப்ப சுடிதார் எங்க? ஐயோ, ஜூலிக்கு சுடிதார் வாங்கின பில்ல தூக்கி போட மறந்து பாக்கெட்லயே வச்சுட்டோமே. ஐயோ, வேற ஏதாவதுனா கூட பரவாயில்ல, சுடிதார் வாங்கினதை எப்படிடா சமாளிப்பேன்? சொல்லுங்க, 4 சுடிதார் வாங்கிருக்கீங்க, பில் இருக்கு, சுடிதார் எங்கங்க? ஏய், அந்த பில்லுல 4 சுடிதார் வாங்கிருக்குன்னு தானே போட்டிருக்கு. 4 சுடிதார நான் வாங்கிருக்கேன்னு போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னு தான் எனக்கே தெரியலையே, இரு யோசிக்கிட்டோம். அது 4 சுடிதார் வாங்கினது உண்மைதான், ஆனா அது நான் வாங்கல. நீங்க வாங்கலையா? நீங்க வாங்காம 4 சுடிதார் வாங்கின பில் எப்படிங்க உங்க ஷர்ட் பாக்கெட்ல வரும்? அதான் நான் வாங்காம எப்படி வரும்? ஏன் வராது? நான் தான் வாங்கணும்னு இல்லையே, என் சக்தி கூட வாங்கிருக்கலாமே. அவன் வாங்கினது பில்லு தெரியாம நான் என் பாக்கெட்ல வச்சிருக்கலாம்ல. சக்தி என்ன வாங்கினாரா? இல்லையே, உங்க கார்டுல தானே பே பண்ணிருக்கீங்க. லாஸ்ட்ல 4777 உங்க கார்டு நம்பர் தானே. ஓ, அப்ப அந்த பில்லுல லாஸ்ட்ல இருக்கிற நன்றி மீண்டும் வருக வரைக்கும் படிச்சுட்டு தான் வந்திருக்கா. சப்ஜெக்ட்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட இந்த அளவுக்கு தெளிவா எடுத்திருக்க மாட்டா. ஆனா புருஷனை சந்தேகப்படுறதுக்கு எவ்வளவு தெளிவா எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. உங்ககிட்ட தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்க கார்டுல தானே பே பண்ணிருக்கீங்க. ஆமாண்டி, என் கார்டுல தான் பே பண்ணேன். அது சக்தி கையிலுக்கு சுடிதார் வாங்கணும்னு சொன்னா, எனக்கு கையில கொஞ்சம் கேஷ் தேவைப்பட்டுச்சு. அதான் நான் என் கார்டுல பே பண்ணிட்டு அவன்கிட்ட இருந்து கேஷ் வாங்கினேன். ஓ அப்படியா? அத சொல்றதுக்கு எதுக்கு இப்படி திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ஆமா, பின்ன நீ போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டா முழிக்காம என்ன பண்றது? சக்தி அப்பவே சொன்னான், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உனக்கு விவரம் பத்தாதுடா, மாட்டிக்குவேன்னு. நான் தான் கேட்கல. இதுக்கப்புறம் உஷாரா இருக்கணும். சரி, சக்தி என்ன கையிலுக்கு சுடிதார் வாங்குறதுக்காக 2 பேரும் கடைக்கு போயிருக்கீங்க. அங்க சக்தி என்ன கையிலுக்கு 4 சுடிதார் வாங்கியிருக்காரு. அப்ப அந்த கடையில அவ்வளவு சுடிதாரை பார்க்கும்போது கூட எனக்காக ஒரு சுடிதாரை வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணல? ஐயோ, அடுத்த பஞ்சாயத்தா? ஐயோ ஐஷு, சொல்லுங்க, ஒரு சுடிதார் வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு ஏங்க தோணல? அப்பாடா, கிரேட் எஸ்கேப். இரு, ஒரு நிமிஷம் போன் அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க. அந்த பேப்பர் குடுங்க விளையாடலுக்கு. இந்த பேப்பரை வச்சு என்னறியா விளையாடுவ? அது இந்த பேப்பர்ல ஏரோப்ளேன் செய்ய
எனக்கு தீரன் சொல்லி கொடுத்தான். நான் ஏரோப்ளேன் செய்வனே. அப்படியா, சரி என்னமோ செய். இந்தா. ஹை, இதுல தீரன் அண்ணா சொன்ன மாதிரி ஏரோப்ளேன் செஞ்சு வரலாம். என்ன சொல்றீங்க செல்வி அக்கா? ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? ஐயோ சார், இல்லை சார், அது கவனிக்காம விட்டுட்டோம் சார். கவனிக்காம விட்டுட்டீங்களா? அது எப்படி செல்வி அக்கா? நம்ம என்ன மளிகை கடையா வச்சு நடத்திட்டு இருக்கோம்? கவனிக்கல, ஒரு பொருள் இல்ல, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு. இதெல்லாம் முன்னாடியே செக் பண்றது இல்ல நீங்க? ஐயோ இல்லை சார், அது வந்து உங்களை நான் வந்து பேசிக்கிறேன் செல்வி அக்கா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்பவே வரேன். இங்க என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல யசோதா, ஹாஸ்பிட்டல் அது வேற விஷயம், நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். நீங்க ரியாவை வச்சுக்கிட்டு தனியா இருக்க வேண்டாம். வா, நான் உன்னியும் ரியாவையும் கதிரனை வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். சரிங்க. இந்த ஜூலி விஷயத்துல இவன்கிட்ட என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இதனால இப்ப தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்ப வந்து நிப்பான், டே சக்தி என்னடா பண்றதுன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் கூட நிக்கிறதுக்கு நானும் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டியும் கிடைச்சிருக்குல்ல, அதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். ஆனா எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாள் வந்த பிரச்சனையெல்லாம் வேற, அதை ஐஷு பொறுத்துக்கிட்டா. ஆனா இது வேற மாதிரி பிரச்சனை, சொன்ன இந்த நாய்க்கு புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது. இந்த நாய் ஜூலி விஷயத்துல மட்டும் ஏதாவது வீட்டுல மாட்டிட்டு டே சக்தின்னு எனக்கு கூப்பிட்டோம், அப்ப நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இவர் என்ன இவ்ளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு? சக்தி, கையல் என்ன சக்தி, மணி 10 நான் வரதுக்குள்ள நீங்க தூங்கி இருப்பீங்க போலான்ட்டு வந்தா நீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க கையல் தூங்குறது? இவனை நினைச்சா எங்க தூக்கம் வருது? யார நினைச்சா? நான் வேற யாரும் நினைக்க போறேன், எல்லாம் இந்த ஷமீரை நினைச்சாதான். ஷமீர் அண்ணாவியா? அவரே நேரத்துக்கு வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, அவரை நினைச்சு நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? ஐயோ, அது ஏன் கையல் கேக்குற? ஐயோ வேண்டாம், இவகிட்ட ஜூலி விஷயத்த சொன்னா இவ ஓட்ட வாங்கி சும்மா இருக்காது. ஐஷு கிட்ட பேசும்போது தெரியாம ஜூலி விஷயத்த சொல்லிட்டானா அப்புறம் மச்சான் நல்லா மாட்டிக்குவான். என்ன சக்தி சொல்லுங்க, உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஷமீரன் என்ன பண்ணாரு? அது ஒண்ணும் இல்ல, அது ஹாஸ்பிட்டல் விஷயம். சரி அதை விடு. அம்மா இது என்ன கையில பால் எனக்கா? ஆமா, உங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு நீங்க பச்சை குழந்தை தானே, முகிலுக்கு எடுத்துட்டு வந்தேன். அம்மா மைனா முகில எங்க? அவங்க இங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் அங்க ஹால்ல விளையாடிட்டு இருக்காங்க. மணி 10 ஆகுது, போய் தூங்குங்கன்னு 2 பேரும் ரூம்க்கு அனுப்பி வச்சா அவங்க இன்னும் ஹால்ல விளையாடிட்டு இருக்காங்களா? இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏ கையில் இரு. ஐயோ சக்தி, என்ன பண்றீங்க? விடுங்க, நான் போய் மைனாவையும் முகிலும் கூட்டிட்டு வரேன். ஏ இரு கையல், அவங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டும். ஐயோ சக்தி, மணி இப்பவே 10 ஆகுது, நாளைக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்ல. ஆமா ஆமா, அப்படியே வந்துட்டா மட்டும் உடனே படுத்து தூங்கிடுவாங்க. எப்படியும் இங்க வந்தாலும் விளையாடிட்டு தான் இருக்க போறாங்க. தூங்குறதுக்கு 12 மணி தான் ஆக போகுது, அதுக்கு அவங்க அங்கேயே விளையாடிட்டு வரட்டும். எதுக்கு சக்தி இப்ப எதுக்கு அவங்க விளையாடுறதுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? என்ன இருந்தாலும் என் பிள்ளைங்கல்ல, அவங்க விளையாடுறதுக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணணும். சக்தி, நீங்க அவங்க விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையே. தெரியுதுல, கல்யாணமாகி 2 குழந்தை பிறந்தாச்சு, இன்னும் உனக்கு உட்காந்து விளக்கிட்டு இருப்பாங்களா? சக்தி, அதுதான் நானும் சொல்றேன், கல்யாணமாகி 2 குழந்தை பிறந்தாச்சு, இதுக்கப்புறமாவது விளையாடாம கொஞ்சம் பொறுப்பா இருங்க. ஏய், ஏன் பொறுப்புக்கு என்னடி குறைச்சல்? நேரமாவது பிள்ளைங்க தூங்கணும், விடுங்க. பிள்ளைங்க தூங்கணும்னு சொல்ற, இங்க புருஷனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கண்டுக்க மாட்டேங்கிற பத்தியா? ஆமா ஆமா, புருஷனுக்கு தூக்கம் வரலன்னா மட்டும்தானே இந்த கையல் கண்ணுக்கு தெரியுமா? ஏய், அப்படின்னு யாரு சொன்னா? எப்பவுமே என் கண்ணுக்குள்ள இந்த கையல் மட்டும்தான் இருக்கா. சக்தி, இது வீட்ல மட்டும்தானே, வெளியே போனா என்ன மறந்துடுவீங்கல்ல. ஏய், உன்னை எப்படி நான் மறப்பேன்? வீட்டுல இருக்கும்போது உன்னை எப்படி பார்த்துட்டே இருக்கணும், அதே மாதிரி வெளியே போனாலும் உன்னை நினைச்சிட்டே தாண்டி இருப்பேன். இவ்ளோ ஏன், வேற பொண்ணுங்களை பார்க்கும்போது கூட என் கண்ணுக்கு நீ தாண்டி கையல் தெரியுவ. சக்தி, போதும் போதும், பொய் சொல்லலாம், ஆனா அதுக்கு நீ இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. வேற பொண்ணுங்களை பார்க்கும்போது நான் தெரியற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏய், என்ன கையில் இப்படி சொல்ற? உனக்கு என்னடி குறைச்சல்? நான் ஒன்னு சொல்லட்டா, இத்தனை வருஷத்துல நான் பார்த்த பொண்ணுங்களே வச்சு நீ தான் கையில் ரொம்ப அழகு. சக்தி, கண்ணை கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு பாருங்க, இந்த முகத்தை பார்த்தா அழகுன்னு சொல்றீங்க. ஏன் இந்த முகத்துக்கு என்ன குறைச்சல்? கையில் அழகுங்கிறது முகத்துல இல்ல, மனசுலதான் இருக்கு. என் மனசை பொறுத்த வரைக்கும் நீ தான் கையில் இந்த உலகத்திலேயே வச்சு ரொம்ப அழகு. அப்போ என்னை விட அழகா வேற யாராவது வந்தா நீங்க பார்க்க மாட்டீங்க? பார்க்க மாட்டேன். அப்புறம் உன்னை விட அழகா யாரும் வர முடியாது கையல். ஏன்னா என் கண்ணுக்கு உன்னை விட அழகா யாரும் தெரிய மாட்டாங்க. நீ தாண்டி எனக்கு என்னைக்குமே அழகு. முன்னழகில் நீயும் சேர பின்னழகில் ஏறும்போத பொட்ட புள்ள உன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே.
ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேனு தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனு ஆம்பல ஆனாலும் கூட ரதிவோன போல பார்க்கல ஏட்டுல எழும் பாட்டுல. மின்னல், நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போயிட்டா நீயும் என் கூடயே வந்துருவேன்னு சொல்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு அப்புறமும் நீ வாழணும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ எதுவும் பண்ணிக்க கூடாது மின்னல். அதுக்காக தான் நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இல்ல மின்னல், நீ என்ன சொன்னாலும் இப்படி பண்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த உலகத்துல காதலிச்ச ஒருத்தனுக்காக எந்த பொண்ணாவது இப்படி ஒரு முடிவு எடுப்பாளான்னு எனக்கு தெரியல மின்னல். ஆனா நீ உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் மட்டும்தான். நான் போயிட்டா கூட நம்ம குழந்தைக்காக நீ உயிர் வாழணும்னு முடிவு பண்ணிட்ட. என் மேல நீ வச்சிருக்கிற புனிதமான காதலுக்காக நீ எடுத்த இந்த முடிவை இப்படி திருட்டுத்தனமா உன்னை தொட்டு அதை நான் கலங்கப்படுத்த விரும்பல. ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் பொண்டாட்டியா தான் வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்ன இருக்கு மின்னல்? நாளைக்கே உன் கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா யாரு என்னை என்ன சொல்ல முடியும்? யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா என் கூட தான் இருக்க. அப்புறம் நான் போயிட்டா கூட என் வீட்டில் நீ மருமகளா இல்லை, மகளா இருப்ப. என் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. நாளைக்கே உன் கழுத்துல முறைப்படி தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கேட்டதை நான் கொடுக்குறேன் மின்னல். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்தை விட்டு நான் போனாலும் நம்ம குழந்தை மூலமா நான் உன் கூடவே தான் இருப்பேன் மின்னல். ஆனா இப்படி யாருக்கும் தெரியாம நம்ம ஒன்னா இருந்து நமக்கு குழந்தை பிறந்தா கூட அது எனக்கு பிறந்த குழந்தைன்னு உன்னால வெளியே சொல்ல முடியுமா மின்னல்? அப்படி ஒரு கலங்கத்தை உனக்கும் நம்ம குழந்தைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் மின்னல். நீயே உன்னை என்கிட்ட தந்ததுக்கு அப்புறமும் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்காம உன்னை எதுவும் பண்ண எனக்கு தோணல மின்னல். எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி உன்னோடு தோடலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோடலையே. ஹலோ, அப்படியா? ரொம்ப எமர்ஜென்சியா? சரி, நான் இப்பவே வரேன். அன்பு, ஷைலு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸா, உடனே வர சொல்றாங்க. ஆனா அன்பு, இப்போ நீ எதை பற்றியும் யோசிக்காத மின்னல். உடனே எல்லாம் எனக்கு எதுவும் ஆயிடாது, பயப்படாத. மின்னல், நீ கேட்டதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் இப்போ நான் போயே ஆகணும். நான் போயிட்டு வந்துட்டு நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். இப்போ நீ வீட்டுக்கு போ. அன்பு, கவலைப்படாத மின்னல். நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா என் கூட தான் இருப்ப. நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நாளைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 பேரும் ஒன்றாக போகிறோம். இப்போ வீட்டுக்கு போ மின்னல். சரி அன்பு. மின்னல், என்ன செல்வியக்கா இதெல்லாம்? இந்த விஷயத்துல நீங்க பார்த்து கவனமா பண்றவங்க. நீங்க எப்படி செல்வியக்கா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? ஐயோ சார், நான் கரெக்டாக செக் பண்ணி நோட் பண்ணிட்டே தான் சார் இருந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் லீவ் போட்டுட்டேன் சார். அதில் இவங்க யாராவது நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் சார். அப்புறம் யாரும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நானும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் சார். சாரி சார். சாரி எல்லாம் சொல்லாதீங்க செல்வியக்கா. இது என்ன பிசினஸா? தெரியாம பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், லாஸ் ஆயிடுச்சு, சாரின்னு சொல்றதுக்கு? இது ஹாஸ்பிட்டல் செல்வியக்கா. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா லாஸ் ஆக போறது ஒரு உயிர். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பிளட் பேங்க்ல எப்பவுமே எல்லா பிளட் குரூப்புமே ஸ்டாக் இருக்கணும். ஏதாவது பிளட் குரூப் இல்ல அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா தானே செல்வியக்கா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ இல்லை சார், நான் அப்பவும் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டே தான் சார் இருந்தேன். செக் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. இப்போ ஸ்டாக்கும் இல்லங்கிறீங்க. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? அர்ஜென்ட்டா வேற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது செல்வியக்கா? காமனான பிளட் குரூப்னா ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இப்ப ஏபி நெகட்டிவ் என்பது ரொம்ப ரேரான பிளட் குரூப் செல்வியக்கா. இப்ப உடனே வேணும் போது இப்ப சோஷியல் மீடியா அதுல ஷேர் பண்ணி கிடைக்கிறதுலாம் எவ்வளவு சீக்கிரத்துல ஆகும் சொல்லுங்க. ஐயோ மன்னிச்சிருங்க சார், வேற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கோம். அப்புறம் நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் அன்புக்கு கூட ஏபி நெகட்டிவ் தான். அவனுக்கு கூட கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் சார்.
என்னதான் அன்புக்கும் ஏபி நெகட்டிவா? நல்ல வேலை, அவனை சீக்கிரமா வர சொல்லிருக்கீங்கல்ல. கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் சார், இப்போ உடனே வரேன்னு சொல்லியிருக்கான் சார். அன்பு வந்துட்டான் சார். வாட அன்பு, நல்ல வேலை சீக்கிரமா வந்த. ஒரு பேஷண்ட்க்கு அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுடா. உனக்கு ஏபி நெகட்டிவ்னு செல்வி அக்கா சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போய் பிளட் கொடுடா. ஐயோ, என்ன எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாங்க, ஆம்புலன்ஸ்க்காக கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா பிளட் கொடுக்க சொல்றாங்க. நம்ம எப்படி பிளட் கொடுக்க முடியும்? டேய், என்னடா பார்த்துட்டே நிக்கிற? அந்த பேஷண்ட்டுக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவைடா. போய் கொஞ்சம் சீக்கிரமா பிளட் கொடு. அது மச்சான், என்னால பிளட் கொடுக்க முடியாது மச்சான். கொடுக்க முடியாதா? ஏன்டா அப்படி சொல்ற? அது மச்சான், ஐயோ இவர்கிட்ட இப்ப என்ன சொல்றது? நமக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு எப்படி இவர்கிட்ட சொல்ல முடியும்? அன்பு, நீ யாரா கொடுக்க மாட்டேன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேஷண்ட்டுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைன்னு போது நீ தானடா உடனே வந்து பிளட் கொடுத்துருக்க. எப்ப யாருக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்பட்டாலும் உடனே என்ன கூப்பிடுங்க, அது எந்த நேரமா இருந்தாலும் நான் வரேன்னு நீ தானடா சொன்ன. இப்போ என்னடா வந்துட்டு பிளட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற? என்னாச்சுடா? அன்பு, என்னாச்சு உனக்கு? பேஷண்ட் யார் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தைடா. ஏபி நெகட்டிவ் பிளட் எந்த இடத்துல கேட்டும் கிடைக்கலடா. நீ கொடுத்தா தானே இப்ப ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐயோ, இதுக்கு மேல மறைச்சா மச்சான் நம்மள தப்பா நினைச்சுக்குவாரு. ஐயோ மச்சான், என்னால பிளட் கொடுக்க முடியாது மச்சான். ஏன்னா எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு. டேய், என்னடா சொல்ற? உனக்கு பிளட் கேன்சரா? அப்படின்னு யாரா சொன்னா? ஆமா மச்சான், அன்னைக்கு இங்க எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப் பண்ணப்பதான் எனக்கு பிளட் கேன்சர்னு எனக்கு தெரிஞ்சது. டேய், அப்ப நான் அன்னைக்கு கேட்டப்ப ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னேன். அது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்ற பயத்துல தான் நான் உங்ககிட்ட சொல்லல மச்சான். டே ஃபூல், அறிவு இருக்கடா உனக்கு? சரி, ஒரு ரிப்போர்ட் எங்க? அது மச்சான். அன்பு, என்னடா சொல்ற? உனக்கு பிளட் கேன்சரா? அன்னைக்கு சுதாகர் சார் கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சு கேளுன்னு சொன்னனே, அவரா சொன்னாரு உனக்கு பிளட் கேன்சர்னு? ஆமா செல்வி அக்கா, அன்னைக்கு சுதாகர் சார் கிட்ட என் ரிப்போர்ட்டை காமிச்சு அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டப்போ அவர் தான் சொன்னாரு பிளட் கேன்சர்னு போட்டிருக்கு, 3rd ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நான் அவர்கிட்ட கூட அது என்னோட ரிப்போர்ட்னு சொல்லல, என் ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னது 3rd ஸ்டேஜா? டேய், 3rd ஸ்டேஜ்ல இருக்கிற பிளட் கேன்சர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? அது சரி, அந்த ரிப்போர்ட் எங்க? அது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கிழிச்சு போட்டுட்டேன் மச்சான். டேய், நீ படிச்சவன் தானே, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? பிளட் கேன்சர் 3rd ஸ்டேஜ்னு சொல்ற, அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காடா? இல்ல மச்சான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு பிளட் கேன்சர்னு நம்பிட்டு இருக்க? 3rd ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இவ்ளோ ஆக்டிவா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா அன்பு. இவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சதே முதல்ல தப்பு. இதுக்கு உண்டானதை நான் உனக்கு அப்புறமா தரேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச உனக்கு கேன்சர் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. செல்வி அக்கா, இப்பவே இவனோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அதுல கேன்சர் செல்ஸ் ஏதாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். அன்பு, வாடா, நிச்சயமா உனக்கு கேன்சர்லாம் எதுவும் இருக்காதுடா. வாடா, செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.